கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அவருக்குள் பலப்படுத்தும்படியாக நமக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 21வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவன் தேவஜனங்களாகிய நம்மை இன்று அவருக்குள் பலப்படுத்துகிறார். இந்த வசனத்தின்படி வாழ, இந்த வசனத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தான் தேவஜனங்களாகிய நம்முடைய இருதயம் ஏங்குகிறது. இந்த வசனம் எப்படி துவங்குகிறது தெரியுமா? அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு கொடுத்து அவரின் உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறீர். ஒரு மனுஷனுடைய மன விருப்பத்தை தேவன் நிறைவேற்றவும் அவன் உதடுகளில் இருந்து பிறக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் அவர் செவி கொடுத்து அதன்படி தேவன் அவனுக்கு பதில் அளிக்கவும் இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளதான் தேவஜனங்களாகிய நாம் எல்லாருமே ஆசைப்படுறோம். ஆனால் வேதம் நமக்கு எப்படி காண்பித்து தருகிறது தெரியுமா? நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொல்லுகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தை தான் தேவஜனங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். அதுதான் அவருடைய சுபாவம். ஆனால் இந்த இடத்துல தாவீது ராஜா தன்னுடைய சங்கீதத்துல தேவன் தன்னுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்றுகிறதாகவும் தேவன் தன்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா வார்த்தையும் அவர் அதற்கு செவி கொடுத்து அந்த விண்ணப்பத்தை அவர் தள்ளாதபடிக்கு அவர் அதை நிறைவேற்றுகிறதாகவும் சொல்ல என்ன காரணம்? இப்படி ஆண்டவர் செய்வாரா? ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய மனதில் தோன்றுகிற எல்லா விருப்பத்தையும் நிறைவேற்றுவாரா? ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற எல்லா விண்ணப்பத்தையும் கேட்டு அதற்கு செவி கொடுப்பாரா? அவர் உண்மையுள்ள தேவன், அவர் நீதியுள்ள தேவன். அவர் அநீதியான காரியங்களுக்கு செவி கொடுக்க மாட்டார். பொய்யான காரியங்களுக்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். தேவனுக்கு பிரியமில்லாத பாவத்திற்கான கிரியைகளை உடைய அப்படிப்பட்ட மன விருப்பத்திற்கு அவர் செவி கொடுக்க மாட்டார். அப்போ இங்க தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள என்ன காரணம்? நம்முடைய தேவன் அவர் பட்சபாதம் உள்ள தேவன் அல்ல. தாவீது ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தாரே, ஆனால் அதை நமக்கும் எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்களும் நானும் இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியாகத்தான் தேவன் அதை நமக்கும் கொடுத்திருக்கிறார். இப்போ இந்த ஆசீர்வாதத்தை நாமும் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரிக்க வேண்டுமானால் தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட அந்த நல்ல சுபாவம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படணும். இந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள தாவீது ராஜாவினிடத்தில் வெளிப்பட்ட நல்ல சுபாவம் என்ன தெரியுமா? இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்தை நீங்க வாசிங்கன்னா, கர்த்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியா இருக்கிறார், உம்முடைய இரட்சிப்பிலே எவ்வளவாய் களி கூறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருக்கிறவராகவும் கர்த்தருடைய இரட்சிப்பிலே களி கூறுகிற ஒரு ராஜாவாக அவர் இருந்ததுனால, அப்படிப்பட்ட ஒரு தேவ மனுஷனாய் அவர் இருந்ததுனால தான் அவருடைய இருதயத்தின் எல்லா நினைவுகளையும் கர்த்தர் அங்கீகரித்து அதை அவருக்கு நிறைவேற்றினார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீது ராஜா கூட கம்பேர் பண்ணும்போது தாவீது ராஜா சகலத்திலும் வல்லமை உள்ள ஒரு ராஜாவாகத்தான் தேவன் அவரை ஆசீர்வதித்திருந்தார். அவருக்கு முன்பாக எந்த சத்துருவும் எழுந்திராதபடிக்கு கர்த்தர் அவருக்கு பயப்படும் பயத்தை தாவீதுக்கு முன் செல்லும்படி கர்த்தர் கிருபை பாராட்டினார். ஆனா தாவீது ராஜா சொல்றாரு, நான் என்னுடைய வல்லமையில் அல்ல, நான் என்னுடைய சேனையின் மிகுதியில் அல்ல, எனக்கு தேவன் தந்த எந்த ஒரு காரியத்திலும் அல்ல, கர்த்தருடைய வல்லமையில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். தாவீது ராஜாவினுடைய மகிழ்ச்சி எதை நோக்கி இருக்கிறது? கர்த்தருடைய வல்லமை குறித்து இருக்கிறது. தாவீது ராஜாவுடைய இருதயம் எதனால் களி கூறுகிறது? கர்த்தர் தனக்கு கொடுத்த ரட்சிப்பினால் களி கூறுகிறது. பழைய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்பது அவர்களுக்கு மறைக்கப்பட்ட ஒரு ஆசீர்வாதமாக இருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ரட்சிப்பு என்பது எதை உணர்த்துகிறது? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உணர்த்துகிறது. அவர் உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற இரட்சகராய் பிறந்தார். மத்தேயு 1வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம். நீங்களும் நானும் தாவீது ராஜாவை காட்டிலும் விசேஷித்தவர்களாய் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலும் தாவீதுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம விரும்புகிறோமே? தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட அந்த சுபாவத்தை நாம் விரும்புகிறோமா? தாவீதினிடத்தில் வெளிப்பட்ட அந்த சுபாவத்தை வெளிப்படுத்த நாம் வாஞ்சிக்கிறோமா? நம்முடைய இருதயம் எதின் மேல் மகிழ்ச்சியா இருக்கிறது? கர்த்தருடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருக்கிறதா? இல்ல கர்த்தரால் தரப்பட்ட உலக காரியங்கள், உலக ஆசீர்வாதங்கள், உலக மேன்மைகள், உலகத்தில் உள்ள மனிதர்கள், உறவுகள், இவர்கள் மேல் நாம மகிழ்ச்சியா இருக்கிறோமா? எவனுடைய இருதயம் கர்த்தருடைய வல்லமையில் மகிழ்ச்சியா இருக்கிறதோ அந்த மகிழ்ச்சி கெட்டு போகாது. ஏன் தெரியுமா? அவர் நித்தியமாய் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அவரை தன்னுடைய மகிழ்ச்சியாய், அவருடைய வல்லமையை தன்னுடைய மகிழ்ச்சியாய் எவன் கொண்டிருக்கிறானோ அவன் வெட்கப்பட்டு போவதில்லை. அவன் மகிழ்ச்சி எப்பொழுதுமே அவனிடத்திலிருந்து விலகி போகாது, எந்த நிலையிலும் விலகி போகாது. சவுல் தன்னை துரத்தும் பொழுது கூட தாவீது மகிழ்ச்சியா இருந்தார். சவுல் தன்னை கொல்லும்படியா ஏவல் ஆட்களை ஏவின போது கூட தாவீது மகிழ்ச்சியா இருந்தால். எதனால் தெரியுமா? தன்னுடைய இருதயத்தின் மகிழ்ச்சியாய் கர்த்தருடைய வல்லமையை தாவீது வைத்திருந்ததுனால. நீங்களும் நானும் எதை மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறோம்? அப்பப்ப நம்முடைய சந்தோஷம் கெட்டு போக என்ன காரணம்? உலகத்தில் உள்ள காரியங்களை நம்முடைய மகிழ்ச்சியாய் வைத்திருக்கிறதுனால தான் நம்மால என்ன பண்ண முடியல, தொடர்ந்து சந்தோஷமா இருக்க முடியல.
ஒரு நன்மை கிடைக்கும் பொழுது சந்தோஷமா இருக்கிறோம். அந்த நன்மை நம்ம விட்டு போயிட்டுனா நம்ம சந்தோஷமா இருப்போமா? நம்முடைய சந்தோஷமும் அதோடு கூட சேர்ந்து போயிடும். எவனுடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வல்லமை, என்னுடைய தேவனால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை, அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் என்று சொல்லி அவருடைய வல்லமை குறித்த மகிழ்ச்சி எவனுடைய இருதயத்தை ஆட்கொள்கிறதோ அந்த மகிழ்ச்சி அவனை விட்டு போகாது. அந்த இருதயத்தில் தோன்றுகிற நினைவுகளும் அது பரிசுத்தத்திற்கு எதிரானதாக இருக்காது, அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். ஏன் தெரியுமா? அது கர்த்தருடைய வல்லமையை சார்ந்திருக்கிறதுனால அது பரிசுத்தமுள்ளதாக இருக்கும். அந்த நினைவை கர்த்தர் அங்கீகரித்து அதை நிறைவேற்றுவார். எவனுடைய இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறதோ, கர்த்தருடைய இரட்சிப்பினால் களி கூறுகிறதோ, அவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற எல்லா விண்ணப்பங்களும் கர்த்தருக்குரியதாய், கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும். ஏன்னா அவனுக்குள் ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. ரட்சிப்பின் சந்தோஷத்தை பரிசுத்த ஆவியானவரால் மட்டுமே தர முடியும். அசுத்தமான தேவனுக்கு பிரியமில்லாத கிரியைகள் இருக்கிற இடத்தில் பரிசுத்த ஆவியானவர் உலாவ மாட்டார். பரிசுத்த ஆவியானவர் இல்லாத இடத்தில் ரட்சிப்பின் சந்தோஷமும் இருக்காது. 51வது சங்கீதத்தில் தாவீது அதுதான் சொல்றாரு. தேவஜனங்களாகிய நமக்கு தேவன் இந்த நாளில் எச்சரித்து உணர்த்துகிறது தான், நம்முடைய இருதயத்தின் சந்தோஷமாய் கர்த்தருடைய வல்லமை நாம் வைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய ரட்சிப்பினால் களிக்கூறணும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் களிக்கூறணும். அவரே நித்தியமானவர், அவரே எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். அவர் நம்முடைய இருதயத்தின் மகிழ்ச்சியாய், நம்முடைய இருதயம் அவருக்குள் களிக்கூர்ந்ததேயானால் நம்முடைய இருதயத்தில் ஏற்படுகிற எல்லா விண்ணப்பங்களையும், நம்முடைய உதடுகளிலிருந்து நாம் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் தேவன் தள்ளாமல் அதற்கு செவி கொடுத்து நம்முடைய மன விருப்பத்தின்படி நமக்கு எல்லாவற்றையும் நிறைவேற்றி தர நம்முடைய தேவன் உண்மை உள்ளவரும் வல்லமை உள்ளவரும் அவர் போதுமானவருமாய் இருக்கிறார். கர்த்தருடைய வல்லமையை நம்முடைய மகிழ்ச்சியாகவும் கர்த்தருடைய இரட்சிப்பாகிய நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் களி கூறுகிற தேவஜனங்களாகவும் வாழ நாம் நம்மை முழுமையாய் அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாம் தந்த வாக்குத்தத்தத்தின்படியே அவர் நம்முடைய மன விருப்பத்தையும் நம்முடைய உதடுகளிலிருந்து பிறக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் செவி கொடுத்து அதை நிறைவேற்ற அவர் உண்மையுள்ள தேவனாய் அவர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாய் அதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிப்பார். கர்த்தர் தாம் இந்த வசனத்தை கேட்ட நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் பிறரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென்.